சார் எல்லாருமே ஒரு கனவு கண்டிருப்போம் சார். நீங்கள், நான், சரிங்க, கேமரா பர்சன், ப்ரொடியூசர், எல்லா ஆடியோ இன்ஜினியர், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கனவு காமன் தான். கனவுல அப்படியே பணம் மூட்டை மூட்டையாக கொட்டுற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும். ஏதாவது ஒரு இரவில் ஏதாவது ஒரு கனவுல வந்திருக்கிறோம். இந்த மாதிரி பணம் மூட்டை மூட்டையாக கொட்டுற மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு காமனான பரிகாரம் இருக்கா சார்? ஏதாவது மெட்டல் வெட்டி போடுற மாதிரி? எவ்வளோ மெட்டல்னாலும் வெட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார். அவங்க ஜாதகம் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கு கொட்டுதா சார்? 100 பேர்ல ஒருத்தருக்கு கொட்டுது, நமக்கு கொட்டவே மாட்டேன் சார். நல்லா கொட்டுது, தலையில தான் கொட்டுது. அவங்க கட்டம் தாங்க. ஒரு ஜோக்ல கட்டம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க இல்லையா? என்ன பேர் வைக்கணும் சார் பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு? அது அவங்க கட்டத்தில் முதல்ல அவங்களுக்கு அந்த யோகம் இருக்கணுங்க. எல்லாரும் கோடீஸ்வரர் ஆக முடியல. அவங்க ஜாதக கட்டத்தில் அந்த யோகம் இருக்கணும். இல்லாமல் அவங்க அந்த மாதிரிலாம் அந்தஸ்துக்கு போக முடியாது. அதான் அவங்க ஜாதகத்தில் 2 கூடையர் எங்கே இருக்காரு, எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, 12 கட்டத்தில் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா, பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு சுக்கிரன், இது எங்கே இருக்குது, முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா. முன்னாடி இருந்தால் சிறு வயசில் வருமானத்தை கொடுத்துருதுங்க ஐயா. பின்னாடி இருந்தால் பின்னாடி தான் காசு. இப்போ எனக்கு லக்கணத்தில் பிறக்கும்போது சுக்கிரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 11ல், குரு 8 கட்டம் தள்ளி கிடக்கு. 52 வயசு வரைக்கும் கஷ்டம் தான் பட்டிருக்கேன். அதுவும் வீடு கட்டுற கஷ்டத்தை பற்றி சொன்னீங்களே ஐயா. என்ன 52 வயசு வரைக்கும் கஷ்டம் தான் பட்டிருக்கிறேன். 52 வயசுக்கு அப்புறம் தான் நான் ஜெயிச்சிருக்கேன். வெரி குட். அதாவது இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் படத்தில் ஆனந்த் பாபு ஐயா சொல்லுவார், என் கூட இருக்க எல்லாரும் மேலே போயிட்டாங்க, நான் மட்டும் அப்படியே இருக்கேன்டான்னு விவேக் ஐயாட்ட சொல்லுவார் ஆனந்த் பாபு ஐயா. அது மாதிரி என் கூட இருக்கிற ஆர்மியில் கேப்டனாக இருக்கிறான், ஒருத்தன் பெரிய பிஸ்னஸ் மேனு, ஒருத்தன் இங்கே சென்னையில் டாக்டராக இருக்கான், அரும்பாக்கத்தில் இருக்கான், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. நாங்கள் 4 பேர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒருத்தர் இஸ்லாமியர், நாங்கள் 3 பேர் ஹிந்துஸ். ஆனால் நாங்கள் 4 பேர் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, க்ளோஸு, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, பர்சனல் நண்பர்கள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வைங்களேன். இதை மீறி தான் அடுத்த கட்டமைப்புலாம். இந்த 4 பேருக்குள்ளே எல்லாமே தெரியும். இப்போ அவன் வீட்டில் ஒரு மேரேஜ்னா முதல்ல எனக்கு தான் சொல்லுவான். இப்போ அவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்கன்னு என்னை தான் கூப்பிடுறான். திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமாம், திக் ஃப்ரெண்ட். டே பாப்பாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்கடான்னு ஃபோன் பண்ணுறான். அவ்வளோ வேலையை விட்டுட்டு நான் போகிறேன். அவன் இஸ்லாமியர் தான், நான் போகிறேன், எங்கள் ஃபேமிலியோடு போகிறோம். அவங்க டெலிவரி ஆச்சு, அதுக்கு நாங்கள் போகிறோம். எல்லா விஷயத்துக்கும் பகிர்ந்துக்குவான். அதே மாதிரி என் வீட்டில் எதாவது சம்பவம் நடந்தாலும் பகிர்ந்து கொள்வேன். 4 பேருமே. ஒருத்தன் கல்கட்டாவில் இருக்கான், வெஸ்ட் பெங்காலில் இருக்கான், அவன் ஆர்மி கேப்டன். அவன் அங்கேருந்து குடும்பத்தோடு வர்றான். 3 பசங்கள் டாக்டர், குடும்பத்தோடு என் வீட்டு திரும்ப விசேஷத்துக்கு வர்றான். அப்போ இந்த கிரக அமைப்பு இல்லாமல் இது எதுக்கும் நம்ம லிங்க் பண்ணி சொல்லவே முடியாது. அப்போ என்னுடைய நெருங்கி பழகக்கூடியவங்க, அவங்க சின்ன வயசுலேயே அந்த அந்தஸ்துக்கு போயிட்டாங்க. அவன் ஆர்மி அது இதுவும் போயிட்டான். ஒருத்தன் பெரிய பிஸ்னஸ் மேனு, ஒருத்தன் டாக்டரும் போயிட்டான். நான் சாதாரணமாக தான் இருந்தேன். அவங்க ஜாதகங்களை வாங்கி பார்க்கும் பொழுது அவங்க ஜாதகத்தை வாங்கி போது முன்னாடியே யோகங்கள் முன்னாடியே வந்துருச்சு அவங்க ஜாதகத்தில்.